மாலை 4:30 மணிக்கு பிரதமரை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அந்த கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்று தங்களுடைய மாநிலங்களுக்கு தேவையான நிதி குறித்து பேசி வரக்கூடிய சூழலில் இடைவேளையில் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக முன்னதாகவே தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது 4:30 மணிக்கு பிரதமரை முதலமைச்சர் சந்திக்கிறார் என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயுத கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையான நிதி தொடர்பாகவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறார். டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார். அப்போது தமிழகத்திற்கு தேவையான நிதி தொடர்பாக கோரிக்கை வைக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நெடுஞ்சாலை மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட மத்திய அரசினுடைய நிதியோடு மாநில அரசின் நிதியும் சேர்ந்து பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல கோயம்புத்தூர், மதுரை என பல்வேறு மாவட்டங்களுக்கும் இந்த மெட்ரோ சேவையானது தொடர்ச்சியாக தமிழக அரசு நடைபெறும் என்று சட்டப்பேரவை அறிவித்தது. அதற்கான நிதியும் மேலும் அதற்கான அனுமதியும் மத்திய அரசிடம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கோரியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்திற்கு கல்வி நிதி தற்போது வரை ஒதுக்கப்படவில்லை. இது தொடர்பாக ஏற்கனவே கடிதங்கள் மூலியமாகவும் அதே போல நிதித்துறை அமைச்சரை நேரடியாக அனுப்பியும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த பிரதமருடைய சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் நடைபெறும் பல்வேறு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் நடைபெறும் பணிகளுக்கு மத்திய அரசு தற்போது வரை நிதி ஒதுக்கவில்லை என்று தொடர்ச்சியாக தமிழக அரசு குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நிதி தொடர்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பிரதமரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று சந்திப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.